பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தில் முதல் ஓய்வு நாளில் நம்ம இந்த தமிழ் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தை புதிதாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? இந்த வருடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறார். ராஜா ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல முதல் ஓய்வு நாளில கர்த்தருடைய சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து அது முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய கண்கள் அப்பா எங்க மேல ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால முடிசூட்டுவீராக, பாதைகள் நெய்யாக பொழிவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதி இருக்கிறதாப்பா. அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் ஆண்டவரே வாசமாய் இருக்கும்படி அப்பா நீர் எங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, பெயர் சொல்லி அழைத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பா எழுதி இருக்கிறபடி அப்பா எங்களை எல்லாம் ஆண்டவரே உமக்கென்று நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய வாய் உம்முடைய துதியினால் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிரம்பி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த புது வருஷத்துல கர்த்தர் புது எண்ணெயினால நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. எங்கள் கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. நம் தேவனாகிய கர்த்தரை கம்பீரமாக பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை கர்த்தர் நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் அல்லவோ ராஜா. அப்பா, உம்முடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி உம்முடைய வஸ்திர தொங்கலால் கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, நன்றி. நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவர், ஆராதனை வேலை அப்பா, செய்தியின் வேலை, ஆண்டவரே ஜெபத்தின் வேலை, சாட்சியின் வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் ராஜா. நீரே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை நசரேயனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து நாங்கள் அப்புறப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வருகிற ஜனங்களை கர்த்தர் துரிதமாய் நீர் அழைத்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாய் கர்த்தரை நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, அப்படியா ஜனங்களை கர்த்தர் அப்பா கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் என்று கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திர, நன்றி. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹாப்பி நியூ இயர். உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த புதிய நாள்ல, புதிய வருஷத்துல ஆண்டவர் நம்மள மட்டும் நடத்தி so far he is so good, right? So can we praise God for what he has done? இந்த வாரத்தில் எல்லாரும் வாக்குத்தத்த வசனம் வாங்கியிருப்போம். இந்த வருஷத்துக்கு எத்தனை பேர் அவளுடன் இருக்கீங்க? அந்த வாக்குத்தத்த வசனம் என்னோட வாழ்க்கைக்கு நிறைவேறும் சொல்லிட்டு அந்த ஈகர்னஸ் நம்மகிட்ட இருக்கா? நம்ம அந்த ஈகர்னஸோட நம்ம அந்த பாடலை பாடுவோம். புதிய நாளைக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த புதிய கிருபையை கேட்டு வாங்குவோம் ஆண்டவர்கிட்ட. தினந்தோறும் அந்த கிருபை தேவை. காலைந்தோறும் கிருபை புதுதாய்க்கு சொல்லிட்டு வசனம். ஸோ அந்த கிருபை இல்லாட்டி நம்ம ஒரு நாளும் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப டஃப்பான வேலை.
ஸோ இந்த வேலையில் கூட ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகும். இந்த பல்லவி அந்த வார்த்தைகள்லாம் பாடும்போது கன்ஃபஸ் பண்ணி பாடலாம், ஆண்டவருக்காக பாடலாம். அதை நம்ம வாழ்க்கையில் we speak that name of Jesus in our lives so that all these things, whatever God has given us, whatever God has promised us, whatever God has revealed to us will come into life. Okay. Amen. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும்
பார்த்து கேளுங்க, புதிய கிருபைகள் எனக்கு தாரும், புதிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஓ அனலுள்ள ஆவி எனக்குள்ளே தாரும், உற்சாகத்தின் ஆவி எனக்குள்ளே தாரும், சோர்வின் ஆவி என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே கேட்பா, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க. ஓ Lord, I need your grace, your level of your anointing, oh God, that will break the yoke, oh Lord. ஓ சர்ப்பங்களை தேவனை விதிக்கும், சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும். எங்களுக்கு அதிகாரத்தை தந்தீரே. ஓ அந்த தேவ பலனை எங்களுக்குள்ளே தந்தீரே. அந்த புதிய பலனால் எங்களை நிரப்போடு கேளுங்க. வாய் திறந்து ஓ அவரை நோக்கி பார்த்து, ஓ hallelujah, oh to face the giants, oh God, சவால்களை சந்திக்க, கோலியாத்துகளை சந்திக்க அந்த புதிய கிருபைகள் எங்களுக்கு வேணும்பா. 2025, we don't know what giants that you will face, I will face, தெரியாது. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், நமக்கு முன் செல்கிறவர் நமக்கு நன்றாய் தெரியும். Hallelujah. The one that goes before you, I know him. Hallelujah. எனக்கு பின் இருக்கிறவர் எனக்கு தெரியும். The one who stands beside me, அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் உயிரோடு ஜீவாதிபதியாய் இருக்கிறார் என்பது அறிவு எனக்கு உண்டு. ஆகவேதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ my redeemer, he lives, he lives, he lives. அந்த அறிவோடு நாம் இந்த மாலை வேளையிலே ஆவியோடு உண்மையோடு, ஓ இருதயத்தில் ஒரு உண்மையோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று வாசிக்கிறோமே. இந்நேரத்தில் தேவனை விசுவாசித்து அவரை துதிப்போமா? கடல் மேல் நடந்தாரே, காற்றையும் புயலையும் அதட்டினாரே, பாடையை தொட்டார், அப்பொழுது மரித்த வாலிபன் பிழைத்தான். லாசருவே வா என்றார். மரித்த லாசரு வெளியே வந்தான். 4 நாட்கள் பிறகு வந்தான். தேவ மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கண்டிருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனை துதிப்போமா? வாய்களை திறந்து தேவனை துதிப்போம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் துதிப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் மகிமை செலுத்துவோமா? தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? தேவாதி தேவன், he only deserve all glory. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருக்கிறது. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடுவோமா உற்சாகமாக? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
எங்கள் வியாதிகள் ஏமாத்திரம் அப்பா, எங்கள் விலகீனங்கள் ஏமாத்திரம், அது உறுதித்தான் ஆக வேண்டும். Oh, we praise you. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்கள் முழுவதும், இந்த 5 நாட்கள் ஆண்டவர் காத்துக்கொண்டு அந்த புதிய வருஷத்தை நமக்கு தந்தார். 2024 கண்ட அநேகர் இன்றைக்கு இல்லை. நம்ம குடும்பத்திலே அநேகர் ஒருவேளை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்கள் மேல் கிருபையா இருக்கிறார். அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் இப்படி சொன்னார், ஓமையாய் சொல்லுவோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கனி கொடுக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம். ஆண்டவர் கனிகளை எதிர்பார்த்து இருக்கிறார். நம்முடைய வரங்களை அல்ல, கனிகளை எதிர்பார்க்கிறார். அவர் நிற்கிறார். அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், பார்ப்போம். அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? I want to seek after your presence, O Lord. இந்த புதிய வருஷத்துல நம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன்ப்பா. Lord, I seek after your presence. Not self glory, சுய மகிமையை நான் தேட விரும்பவில்லை. எனக்கு இதனால என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று நான் தேட விரும்பவில்லை. How can I glorify you? உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? I want to run for your glory. I want to walk for your glory. I want to work for your glory. உமக்காய் வேலை செய்ய விரும்புகிறேன். உமக்காய் ஓட விரும்புகிறேன். உமக்காய் நடக்க விரும்புகிறேன். உமக்காய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். Lord, I want to seek for your glory. Oh, pour out your glory, oh God. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீரா. இந்த ஜனத்தின் மேல ஊற்றுவீரா. 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 Oh, receive the fire. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, receive the fire. Oh, Rabbahandolo Raboshatane. Oh, let the heavens be open. பரலோகம் திறக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. Oh, thank you, Lord. தேவன் நம்மை நடத்துகிற போது சங்கீதம் 30:12 ஒரு டிரான்ஸ்லேஷன் வாராக சொல்லுகிறது, Thou, O Lord, hast filled my mouth and it has filled with your glory. அந்த glory உள்ளத்திலிருந்து அதை வெளிப்படுத்தும். எப்போதும் இல்ல, even in the mountain top, even in the valleys. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில இருக்கும் போது பவுலும் சீலாவும் அவர்கள் கொண்டு போகப்பட்ட தருணங்கள் வேறு தருணங்கள். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த அவர்களுக்கு வந்த பாடல்களோ அவர்களை விடுவித்த தருணங்களாக மாறினது. இன்னைக்கு 2025 உங்களுக்குள்ள தருணங்கள், உங்களுக்கு போடப்பட போகிற சிக்கல்கள் வேறு பாதைகளா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை பழக்க வைக்கிற பாதைகள் என்னன்னா, உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல விடுதலை வரப்போகிறது. உங்களுடைய சிக்கல்கள் இருந்து தேவன் உங்களை விடுவிக்கிற தருணங்கள் கடந்து வரப்போகிறது. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் உயர்விலும் என் தாழ்விலும் என்னுடைய ஆத்துமா உயர பாடும். ஆண்டவரே, என்னை கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்னுடைய வாய் என்னை கர்ச்சிக்க வைக்கும். ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாய் உம்மை துதி பலிகளை எடுத்து சொல்லும். ஆண்டவரே, இன்னைக்கு அந்த தருணங்கள் இருக்காம போகும். But my mouth will declare your glory. But my mouth will tell your praises, Father. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஆண்டவரே, உயர உயர நான் எழும்பும் போதும் பாடும்.
பாடுவேன்பா. தாழ குனியும் போதும் உம்மை தேற்றும் பாடலாக நான் பாடட்டும்பா. என் உள்ளம், என் இருதயம் உம்முடைய கண்ணீர சத்தத்தினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. பாடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறார். 2025 நிரப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உலாவுகிற நிரப்புகிற சத்தம் இன்னைக்கு உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக.
சிறைச்சாலையின் கதவுகளை அசைத்தவர், ஓ சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தவர், உன் வாழ்வின் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றி போட அவரால் முடியும். He can turn your situations upside down as you praise Him, as you worship Him. Hallelujah. துதிக்கிற தாவீதுக்கு விரோதமாய் வந்த சிங்கங்களையும் கரடிகளையும் அவனாலே மேற்கொள்ள முடிந்தது. துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை, துதிக்கிற ஜனத்திற்கு தோல்வி இல்லை, துதிக்கிற ஜனத்திற்கு வெற்றியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய வருஷத்துல இதை ஒரு தீர்மானமாக எடுத்து செய்யுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் I will choose to worship you, I will choose to glorify you, I will choose to praise you, I will choose to glorify you, Lord. Oh, hallelujah. I will take up my instrument, that's my 10 fingers. என்னுடைய கரங்களை நான் எடுத்து நான் உமக்காய் பாடல்களை பாடி துதி செலுத்தினப்பா. எனக்கு விரோதமாய் வருகிற எரிகோக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஓ ஹalleluya. ஒரு விஷயம் ஆகிரத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிறார், உயர்ந்த பர்வதத்திலே வாசமாய் இருக்கிறார். ஓ உனக்காய் போராடும்படி, உனக்காய் போரிடும்படி அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழும்பி நிற்கிறார். ஓ ஹalleluya. அவர் எழுந்தருளி இருக்கிற தேவன். அவர் இந்த புதிய வருஷத்துல அவர் எழுந்தருளி இருக்கிறார் உனக்காக. கர்த்தாவே, நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. வாழ்வின் சூழ்நிலைகளையும் தாண்டி ஆண்டவரே அப்பா, அந்த உலகத்தின் வார்த்தைகளை தாண்டி உங்களுடைய வசனம் நிலை பெற்றிருக்கிறது ஆண்டவரே. நாங்க பாடினது போல ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே அப்பா, சகலமும் மாறும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கிறதோ நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. என்னென்ன காரியங்கள் நிற்க வேண்டியது இருக்கிறதோ நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் இந்த புதிய வருடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, புதிய வருடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நானோ என்றால் அவருடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவருடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எங்க தகுதியினால இந்த வருடத்தை நாங்க காணல, எங்களுடைய சரீர சுகத்தினால வியாதி இன்மையினால இந்த வருடத்தை நாங்க காணல, எங்க பலத்தினால காணல ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. துதியை துவங்கி இந்த வருடத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆண்டவரே அல்லேலூயா துதியோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே அப்பா, சிரிப்பிலும் கண்ணீரிலும் ஆண்டவரே அந்த துதி எங்களை தாங்கி செல்லுவதாக தகப்பனே, நடத்தி செல்லுவதாக ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவானவர் எங்களுக்கு முன் சென்றிருக்கிறபடியினால, அவர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறபடியினால நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த 2025 எழும்பி பிரகாசிக்க உம்முடைய மகிமையை காண கர்த்தர் நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise Lord. இந்த வாரத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட், இந்த வாரம் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு த்ரூ ஆன்லைன் ஜூமில். Saturday 10 o'clock to 1 o'clock. Please join and be blessed. We'll be praying for US and praying for India as well, and for the church especially as well. In the varam birthdays and anniversaries, if you could stand up and come forward, Pastor will pray for you. Jan 5th to Jan 11th. Thank you. இந்த நாளில் ஜெஃபனியாக்காக ஜெபிக்கலாம். புதிய வருட ஆராதனையில் நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஒரு பேபி டெடிகேஷன், அந்த நியூ இயர் வர்ஷிப்பில் அந்த பேபி டெடிகேஷன். ஸோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம். அதே மாதிரி வில் ப்ரே ஃபார் ஃபியோனா ஃபார் ஹர் பர்த்டே ஆல்சோ. எல்லாரும் நான் சொன்னது போல ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுதும் சரி, அல்லது பேபியை நம்ம டெடிகேட் பண்ணும்போதும் சரி, நாம் ஒரு குடும்பமாய் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்க உங்களோட நடந்து வருவோம், உங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் கைகொள்வோம். அதுதான் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாய் I belong to the family of Jesus, அவருடைய ரத்தத்தினால ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். அதோட டிக்ளரேஷன் தான் அந்த பிரேயர். சும்மா ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அல்ல.
இட்ஸ் a faith declaration from us also. சரியா? நான் ஜெபிக்கிற அதே வேளையில எல்லாரும் கரங்களை அவர்கள் மேல் நீட்டி நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு புதியதொரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். விசேஷமா இந்த நாளிலே ஜெஃபனியாக்கும் ஃபியோனாக்கும் நீங்க ஒரு புதிய ஆண்டை அவர்களுடைய வாழ்க்கையில நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் என்று ஜெஃபனியாவோட பிறப்பிலிருந்து நாங்கள் இன்னும் ஒரு விசை அறிந்து அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படிக்காய் நீர் எங்களுக்கு ஒரு சாட்சியாய் அவர் அடையாளமாய் நீர் அதை காட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. மகனை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும், வளர பண்ணும் ஆண்டவரே. அப்பா, நாங்க பாடினது போல, நாங்க சொன்னது போல, அதிர விசுவாச அறிக்கையிட்டது போல நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அசஸ்மெண்ட் எல்லாவற்றையும் தாண்டி மகன் வளர்ந்து பெருக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல சுக பல ஜீவனால நடத்திடணும் அப்பா. ஃபியோனாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகள் இன்னும் உண்மையை நேசிக்கிற நேசத்துல அன்பிலே வளர்ந்து பெருகவும், தகப்பனே உலகத்தின் ஞானத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் இன்னும் வளரவும் உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தினால தீட்டுப்படாத படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை அக்கினி வேலி அடைத்து நீர் காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும், வளர்த்தருளும் ஆண்டவரே. இந்த ஒரு சந்ததி எழும்பும், அது என் நாமத்தை சொல்லி வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, என் துதியை சொல்லி வரும் என்று சொன்னது போல எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்க, அற்புதமாய் அவர்களை வளர்க்க நீங்க பிரபு ஜெனிஃபருக்கும் ஆண்டவரே, சாம் கிறிஸ்டாக்கும் ஆண்டவரே, நீங்க ஞானத்தை, தேவ ஞானத்தை நீர் கொடுப்பீராக, தேவ பலனை நீர் கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். So once again, I take great pleasure in wishing you all a very, very happy and blessed new year. மீண்டுமாய் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் எல்லோருக்கும் அன்பின் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மகிமையான நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையும் புது வருட ஆராதனையும் தேவனுடைய ஆங்கர் வேர்ட்ஸ், நங்கூர வசனம், தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த நாளில, even though I did not highlight it in the New Year service, நம்முடைய சபை ஆரம்பித்து 2 வருடங்கள் முடிந்து 3வது ஆண்டுக்குள்ளே நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் we don't realize how fast the time really flies, right? So it was a humble beginning. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சாதாரணமா ஒரு 5 குடும்பங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆவிக்குரிய ஆராதனை நமக்கு வேண்டும். ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு போறோம், ஏதோ பாரம்பரியமாய் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்றோம், திரும்பி வரோம் என்று இல்லாமல் ஒரு அனலோடு, ஒரு விடுதலையோடு, குறிப்பாய் அந்த ஒரு விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு சூழல் வேணும் வேணும்னு அடுத்தவங்களை செய்ய சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம அப்புறம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஏன்னா நாங்க ஹாஸ்டல் மூவ் பண்ணப்போ ஒருத்தர் அதான் கேட்டார், அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா அப்புறம் ஆண்டவர் எதுக்கு மற்றவங்களை வச்சிருக்கிறாரு? அவர் எரிகிற கொள்ளியிலிருந்து எடுக்கிறது இன்னொரு காட்டை பற்ற வைக்கிறதுக்கு என்று சொன்னார். இது நாங்க 2010ல நாங்க இங்க மூவ் பண்ணப்போ அதே விதமாய் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். எவ்வளவோ கேள்விகள் இருந்தது அப்ப எங்க மத்தியில், அந்த குடும்பங்கள் மத்தியில நாங்க கூடி பேசின பொழுது ஒவ்வொரு வாரமும் வச்சா தமிழ் ஆராதனைக்கு வருவாங்களா, எப்படி, எவ்வளவோ கேள்விகள் இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க பார்க்குறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் அதற்கு சாட்சி. அசாத்தியங்கள் சாத்தியம். ஆனா தேவை என்னன்னா நம்முடைய I have given this example already. When somebody asked, எல்லாரும் Google Chrome யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? When somebody asked a Sergey Brin, like, எப்படி, how did you get this idea? எப்படி ஒரு browser create பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தப்போ, he said, I did not set out to create a browser. எனக்கு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும், ஒரு browser கிரியேட் பண்ணணும் எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. But my browsing experience was so pathetic, I wanted to fix it. இருக்கிற எல்லா browsers, எல்லா search engines பார்த்தா அவ்வளோ மோசம். It was, my experience was pathetic and I wanted to fix it. அதை நான் சரி செய்யணும்னு நினைச்சேன். And that's how Chrome was born. நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். அவங்க அப்படி பாடினா நல்லா இருக்கும், இவங்க இப்படி பிரசங்கிச்ச, அடுத்தவங்களை அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்குள்ள அந்த அனல் இருக்கும் பொழுது நான் விடுதலையோடு ஆராதிக்கணும், நான் அபிஷேகத்தோடு எழும்பணும், நான் அசாத்தியங்களை சாத்தியமாக்கணும் தேவனுடைய வல்லமையினால என்று ஒரு வைராகியம் அப்படி எழும்பினது தான் இந்த சபை. கூட்டத்தை கூட்டணும், நம்ம மெம்பர்ஷிப்பை பெருசா அதில் கர்த்தர் கொண்டு வருவேன் என்று சொன்னார்.
எங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. நாங்க குளிராய் போயிடக்கூடாது, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம போயிடக்கூடாது என்கிற வாஞ்சையில துவங்கினது தான் அது இந்த சபை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவனுக்கு தன்னுடைய சபைக்கு மிக அசாத்தியமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, சும்மா ஏதோ ஒரு $1000 ஒரு $1 million கொடுத்து வாங்கல. விலையேற பெற்ற தன்னுடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சபை. சபை உங்களதும் இல்லை, என்னோடதும் இல்லை, யாரோடதும் இல்லை. Even at the founding families have nothing to do with the church. சபை கர்த்தருடையது. ஹalleluya, ஆமென். சபை கர்த்தருடையது, அவருடைய மனவாட்டி. நாம் எல்லாரும் வேலைக்காரங்க, அவ்வளவுதான். நான் புதுவரோட ஆராதனையில சொன்னது போல இந்த சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது. சொல்ல போனா சீனியர் அடிமை, ஜூனியர் அடிமை, அப்படிதான் சொல்லணும். We are born servants of Christ. சரியா? அதனால சபை எந்த நாளிலும் கர்த்தருடையது. அதனால கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம கிட்ட என் மனவாட்டி. இங்க எத்தனை பேர் உங்க கல்யாணத்தப்ப எனக்கு அவங்க அம்மா அப்பாட்ட போய், எனக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா பார்க்க நல்லாவே இல்லாத ஒரு பொண்ணை எனக்கு பார்த்து கொடுங்க யாராவது கேட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. எக்ஸாக்ட்லி. அதே போல தேவன் தன்னுடைய மனவாட்டியை பார்க்கும் பொழுது, என் மனவாட்டி சென்ற வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் அந்த பரிசுத்த அலங்காரத்துல மேம்பட்டு இருக்கிறாளா? நான் அழகு என்று சொல்லுகிறது பிசிக்கல் பியூட்டியை நான் சொல்ல வரல. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எதுக்கு? அது நம்ம தகுதியா? அது நம்ம தகுதி கிடையாது. பரிசுத்த அலங்காரம் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. என் மனவாட்டி சௌந்தரியவதியா இருக்கணுமே, அழகானவளா இருக்கணுமே. அந்த அழகு எதிலிருந்து வரும்னா பரிசுத்தத்திலிருந்து தான் வரும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரம். நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் மனவாட்டி. போன வருடத்தை விட என் மகள் இந்த வருடம் அழகா இருக்கிறானா? போன வருடத்தை விட என் மகன் இந்த வருடம் அழகா இருக்கிறானா? நமக்கு அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, என் உள்ளான மனுஷன் பலப்படுகிறான், புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் நம்ம எல்லாருக்கும் வயதாக பலவீனங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது, தவிப்புகள், அதெல்லாம் வேற விஷயம். தேவன் பார்க்கிறது உள்ளான மனுஷனை பார்க்கிறார். என் மகள் பரிசுத்தத்தில் இன்னும் ஒருபடி மேம்பட்டு இருக்கிறாளா? என் மகன் மேம்பட்டு இருக்கிறானா? என் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அவளை நான் சம்பாதித்தேனே. அந்த எதிர்பார்ப்போடு தான். ஏன்னா church belongs to Jesus. உண்மையிலே இந்த we all are co-laborers. எவ்வளவு பிரயாசங்கள் இதற்காய் தேவைப்பட்டிருக்கிறது என்பதை you can't even imagine really. Relentless prayers to start with. எவ்வளவு ஜெபங்கள், எவ்வளோ நீங்கள் கண்ட நீங்கள் காணாத sacrificial labor behind the scenes. சிலர்லாம் எவ்வளோ கடினப்பட்டு எவ்வளவு நேரம் இது பண்ணி செய்யறாங்க அப்படின்றது. ஒரு நாள் இந்த வர்ஷிப் அங்கே நடத்துறதோ அல்லது ஒரு கேரல்ஸ் நடத்துறதோ அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நம்ம யாருமே ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ் கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அன்றாட தேவைகள், அவங்களுக்கு 1000 கிளாஸஸ் இருக்கு, ஒர்க்ல 1000 டிமாண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனா பாருங்க, அந்த seen and unseen sacrificial labor. Sunday school ministries யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க, அதாவது நான் முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும், நீங்க அவங்கள பாக்குறது இல்லை இல்லையா? ஸ்பிரிங் போர்டு மாதிரி உட்காந்துருப்பாங்க. எப்போடா சில டிஸ்மிஸ் டு சண்டே ஸ்கூல் சொல்லுவோம், they'll be waiting for the spring board. Suppose sometimes நான் மறந்து கொஞ்சம் முன்னாடி போனாலும் கீழே முன்னாடி அப்படியே ஃபேஸே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். திரும்பி திரும்பி அவங்க பேரண்ட்ஸை பார்ப்பாங்க, எப்போ சொல்லுவாங்க அவங்க, எப்போ அவங்கள விட்டு. அந்த அளவுக்கு அவ்வளவு வாஞ்சையாய். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டமா ஒரு வாரமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணல. அதற்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் அவ்வளவு சிரத்தை எடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் விதைக்கணும் என்று அவங்க ஒரு பெற்றோர் இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, எங்க பிள்ளைங்க ஜெபிக்கிற விதமே வேற விதமா இருக்கிறது இப்பொழுது என்று என்னிடத்துல சொன்னாங்க. அதை விட பெரிய சாட்சி நமக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நான் கேரல் சொன்ன மீடியா putting together this PowerPoint slides or preparation every weekly uploads, ministry upload பண்றது, facility readiness, so many things, whether it is trash pickup or anything and everything. ஒரே அதாவது டிஎல் மோடி சொன்னது போல, if I were to sweep the streets of Chicago, I will sweep it the way Jesus walks on it. நான் சிகாகோவின் தெருக்களை கூட்டுவேன் என்றால் என் நேசப்பா நடக்கிற விதமாய், சுத்தமாய் இருக்கிற விதமாய் நான் கூட்டுவேன் என்று டிஎல் மோடி சொன்னார். நாம் ஒவ்வொருவருடைய பிரயாசங்கள் அப்படிதான். நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு செய்தாலும் அவர் நமக்கு செய்ததற்கு ஒரு நாள் ஈடாகாது.
அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மை சம்பாதித்திருக்கிறார். இவ்வளவு நாம ஒரு எல்லாரும் ஒர்க் பண்ணி எல்லாரும் சிறிய எளிமையான சபை எதுவா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னது, எங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லுவோம், கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய கிருபையினாலே மகாராஷ்டிராவில் நாம் ஒரு மிஷன்ஸ் ஆலயத்தை கட்டும்படிக்காய் கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் நாட் நம் 2 வருடங்கள் தான் ஆயிருக்கிறது. நம்ம மகாராஷ்டிரால இது நம்ம கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முடியும் பொழுது நான் அடிக்கடி I will share the updates and numerous men and women of God have come and spoken and நம்ம அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். கேரல்ஸ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பங்கள்ல நிறைய நான் பிலீவர் ஃப்ரெண்ட்ஸை நீங்க அழைத்திருந்தீங்க. அவங்களுக்கு நாம சுவிசேஷம் சொல்றது, கர்த்தருடைய வசனத்தை சத்தியமாய் போதிக்கிறது. we have created a house of prayer fund to for கர்த்தர் சித்தமுள்ள நாளில நமக்கு ஒரு ரெகபோத்தை அவர் தரும்படிக்காய், நமக்கு ஒரு நீரூற்றை, நமக்கு நாம் ஆராதிக்கிறதற்கு ஒரு இடத்தை அவர் தரும்படிக்காய் house of prayer fund that is growing as well. And you know, கடுகளவு விசுவாசம் என்று இயேசப்பா சொன்னாங்க. நமக்கு அதை விட அதுல 100ல் 1 மடங்கு இருந்தா கூட போதும், அது அசாத்தியங்களை நடப்பிக்கும். அதற்கு நாம் எல்லாரும் இந்த 3வது வருட துவக்கத்துல இங்கு வந்து நாம் நிற்கிறதே ஒரு பெரிய சாட்சி அதுக்காக. அதனால I couldn't be more excited to see what the Lord has in store for all of your life and us together as a family in 2025. 2025ல ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையின் வாழ்க்கையிலும் ஒரு குடும்பமாய் தேவன் செய்யவிருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன், அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். each of you individually and as a family and as a church together, and be excited and come with புது வருட ஆராதனைக்கு நான் அந்த இமெயில் அனுப்பின பொழுது நான் I was praying and அதற்கப்புறம் தான் அந்த இமெயில் அனுப்பிச்சேன். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க லெத்தார்ஜிக்கா வரக்கூடாதுப்பா, ஏதோ இன்னொரு புது வருஷம், எத்தனை புது வருஷத்தை பார்ப்பா, அங்கிள் ஆண்டி எல்லாம் இங்க இருக்காங்க, இதான் முதல் தடவை புது வருஷத்துக்கு வராங்களா, அவங்க யோசிச்சு பாருங்க. அவங்க நினைக்கலாம் 50 வருஷமா இதே அப்படிதானே. தேவ சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது ஒரு அதீத எதிர்பார்ப்போடு வரணும். அவருடைய அதாவது சங்கீதத்தில் அழகாய் வசனம் இருக்கிறது, அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினால தேவனின் கரத்தை மட்டுப்படுத்தினார்கள் என்று. நம்ம குறைச்சு இது அவரால் முடியுமா, இப்படி இருக்குதே, கவர்மெண்ட் இப்படி இருக்குதே, வேலை இப்படி இருக்குதே, உடல் நலன் இப்படி இருக்கிறதே, ஒரு அதீதமான எதிர்பார்ப்புகளோட உலகம் நம்மை சோர்ந்து போக பண்ணலாம். There are a lot of things that will discourage you in the world. உங்களுடைய அனலை அவித்து போட முயற்சிக்கலாம். ஆனா தேவன் அதை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதை புதுப்பிக்கிறார். அனுதினமும் புதிய கிருபையினால, புதிய இரக்கத்தினால, புதிய அபிஷேகத்தினால நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் பாடினது போல எந்த நேரத்திலும் அல்லேலூயா துதி கீதம் என் நாவில இருக்கும் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மோசமான நாட்களில பாடினதுதான் முக்கால்வாசி சங்கீதம். எத்தனை இடத்துல புலம்பலை பார்க்கிறோம். கர்த்தரை துதிக்கிற துதியினால என் நாவு நிரம்பி இருக்கும், என் இருதயம் களிகூறும். அதெல்லாம் அவர் பாடினப்ப சூழ்நிலைகள் அப்படி கிடையவே கிடையாது. அதனால ஜஸ்ட் அஸ் a reminder, நம்ம அந்த சபையை ஆரம்பித்த பொழுது தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு விஷன் வந்து என்னன்னா, கொலோசியர் 1:28-29 அந்த வசனங்கள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த விஷன். அதுக்கு அடுத்த வசனத்தை இப்ப நாம எல்லாரும் சத்தமா ஒன்னா சேர்ந்து சொல்ல போறோம். ஏன் தெரியுமா? அத பவுல் எழுதின வசனமா சொல்லக்கூடாது, நம்முடைய சொந்த வசனம், நம்முடைய சொந்த வசனமாய். அதனால அந்த அடுத்த வசனத்துல இருக்கிறது இல்ல, எனக்குள்ளே சொல்றதுக்கு பதிலாக அதற்காக நான் எனக்குள்ளே என்று சொல்லுகிறதற்கு பதிலாய் அதற்காக உங்க பெயரை போட்டுக்கோங்க. நாம் ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க யாரும் ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது, இங்க எதுவும் ஷோ கிடையாது, ஆராதனையோ அல்லது செய்தியோ. இது வந்து there is no spectator here, we all are worshiping together. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? அதற்காக நான் என்கிறதற்கு பதிலாய் என்ன சொல்லணும்? உங்க பேரை சொல்லுங்க. அதற்காக அலெக்ஸ் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பாருங்க, வெறும் பிரயாசப்படுறத மாத்திரம் சொல்ல போதும். பிரயாசம் போராடி பிரயாசப்படுகிறேன். ஏன்? நிச்சயமாய் தடங்கல்கள் வரும்.
நீங்க சத்ருவனுடைய வழியில நடக்கும் பொழுது தடங்கள் அவ்வளவு வரவே வராது. தட்டி தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதே வழியில நீ நடந்துட்டு எனக்கு வேலை கம்மி, நான் அடுத்தவனை போய் பார்க்கிறேன். தேவனுடைய வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாய் போராட்டங்கள் வரும். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற. தேவனுடைய கிரியைகள் நமக்குள்ள முதல்ல நடக்கலன்னா நாம உலகத்துல நடப்பிக்கவே முடியாது. நமக்குள்ள அந்த வெளிச்சம் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கவே முடியாது. That light has to be, the spark has to be in us in the first place. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியை அனல் மூட்டி எழுப்பு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சோ அந்த ஒரு அக்கினி, அந்த ஒரு பலன் நமக்கு அந்த பிரயாசப்படுகிற, போராடி பிரயாசப்படுகிற என்ன தடைகள் வந்தாலும் நான் சொல்லுவேன் ஆராதனைக்கு. இன்றைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு நான் கேட்ட செய்தியோ என் அலுவலகத்தில் சொல்லி என்னவா இருந்தாலும், சத்துரு எவ்வளவு என்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நான் நிச்சயமாய் சொல்லுவேன். அதனால இந்த 28வது வசனம் நமக்கு தேவன் கொடுத்த தரிசனம். 29வது வசனம் நாம் அவருக்கு கொடுக்கிற உடன்படிக்கை. That's a covenant that we give to our Lord. அதற்காக நான் எனக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிற, வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய இயேசுவினுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். My dear beloved, my question is, how was your efforts in the year 2024? எப்படி இருந்தது? தேவனுக்காய் போராடினதுல எத்தனை போராட்டங்களே. வாழ்க்கையில போராட்டமே இல்ல, லாஸ்ட் இயர் வாஸ் ஆல் பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி திரும்பி பாருங்க. Did you there is a master chef, he's a chef from, he's a world renowned chef from Mexico. Our beautiful code or food network la paathitu, he said a very beautiful thing. Life starts, liveliness starts where your comfort zone ends. ஒரு ஆக்டிவ் லைஃப். அவர் வந்து ஒரு செக்யூலர் லைஃப்காக, அவருடைய ப்ரொஃபஷனுக்காக, ஏன்னா அவருடைய மிஷன் என்ன தெரியுமா? He has fed more people in the war-torn areas than any other chef in the entire celebrity chef. அவர் பெரிய அயன் ஷெஃப் அப்படின்றதுனால வந்து இங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, every single war-torn country he has been there. His name is Ramos. Every single war-torn country you can Google and find, he has gone and right in the battleground has gone and prepared food and fed the people. அவர் சொல்றாரு, the real life starts, the real liveliness starts where your comfort zone is. உங்களுக்கு வசதியா எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம இருக்கிற இடத்தை விட்டு எப்ப வெளியில வர்றீங்களோ அப்பதான் ஜீவன், அப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. லாஸ்ட் இயர்ல அல்லது இந்த வருடத்துல 2025வது வருடத்துல which comfort zone you are going to step out of? எந்த இடத்துல I'm going to step out of my comfort zone, Lord? I want to see your hand. அந்த போட் தான் பீட்டருக்கு கம்ஃபர்ட் ஜோன், மீதி இருக்கிற எல்லா டிசைபிள்ஸ்க்கும் கம்ஃபர்ட் ஜோன். ஆனா only when Peter stepped out he saw the hand of God. அதனால இந்த வருடத்துல நாம வைராக், நம்ம புது வருட ஆராதனைக்கு வந்தவங்க கேட்டிருப்பீங்க, நம்ம கர்த்தருக்காய் நாம் வைராகியம் கொள்ளணும். கர்த்தருக்காய் நாம் வைராகியம், கெட் இன்வால்வ்ட். எல்லா ஏரியாஸ்லயும் உதவி தேவைப்படுகிறது. So I speak to anyone where you can help and how you can help. இந்த நாள்ல நம்முடைய செய்திக்காய் நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆவியானவரின் இருதயத்துல there are some slides. Just I'll take a look at it and then tell me what that company is. சத்தமா சொல்லுங்க. This is not a biblical hidden truth or something like that, இல்லையா? What is that? Next. Next slide. Apple, Mercedes, Microsoft, Amazon. See, there is a branding. Google, there is a branding. See how effective and how branding is such a powerful industry. Apple oda the logo இருக்கு பாத்தீங்களா? அந்த லோகோட பிராண்ட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு யாராவது நீங்க வாங்கணும், அந்த லோகோவை நீங்க விலைக்கு வாங்கணும்னா, do you know what is the brand value of that logo? $410 billion. Do you think that branding or that image came just like that? சும்மா சாதாரணமா, ஓ நல்ல படமா இருக்குது, இது இமேஜ். See, for example, இப்போ உங்க யார்ட்டையாவது
நேரம் இல்லை என்றால் நான் கண்டிப்பா பண்றேன். பட் இஃப் ஐ வேர் டு ஆஸ்க் யூ what is the best thing you like about Apple அப்படினா you will say top 3 things. Why are you using Google Chrome அப்படினா you will say top 3 things. ஏன் Nike shoe உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா you will say top 3. See, it is a brand is so powerful. An image or you know, brand or a definition என்ன தெரியுமா? It is a name or symbol or any other marker that uniquely distinguishes a product and fosters a public identity. Public, இப்ப பார்த்து நான் வந்து description போட்டோ இல்ல கீழ யாருக்குமே சொல்லல. The moment you see the symbol, the moment you see it, you say, okay, this is Apple, oh, this is Nike, and this is, it is so powerful, it conveys, it uniquely identifies that particular product. நாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. We are created in the image. இந்த உலகத்தின் இமேஜ் $410 பில்லியன் ஆக இருக்கும்னா நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தா உலகம் என்ன சொல்லுவாங்க? நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா? அவர்களிடத்துல இயேசுடைய அன்பு இருக்கிறது. அவங்க பார்க்கிற விதமே அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிறது ஒரு உற்சாகம், எப்பவும் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, ஐயோ இது மோசம் அது மோசம் இப்படி இல்லை. அவங்கள்ட்ட பேசினாலே ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ். நம்மை குறித்து we are made in the image of God என்று வேதம் சொல்லுகிறது. If your picture or my picture is going to be up there, what will be the top 3 things that the world will say associating us with Christ? யோசிச்சு பார்ப்போம். ஓ, அவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஓ, அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அவங்க என்ன கார் ஓட்டுறாங்க தெரியுமா? இல்லை அவங்க ஹேண்ட்பேக் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இல்லை அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்க, ஓ அது ப்ராடா பாருங்க, இது இவ்வளோ பாருங்க. ஹவு டு தே ஐடென்டிஃபை அஸ்? ஹவு வுட் தே ஐடென்டிஃபை அஸ்? இன்றைக்கு உலகம் நம்மை பார்க்கும் என்றால், if the world would see us and tell us, what is one thing that would show an image of Christ? அவங்கள்ட்ட போய் நீங்க அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடாது. நம்முடைய பார்வையில, பேச்சுல, நடத்தையில, சிந்தையில, கேட்குதலில், சகலத்தில் அவருடைய சாயலாய், அவருடைய சாயல்ன்றது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு அவருடைய, ஏன்னா these companies, do you know technology companies இருக்கு பார்த்தீங்களா? பிராண்டிங்ன்றது ஒரு ஹோல் இண்டஸ்ட்ரி, multi-trillion dollar industry by the way. அதுல டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் put together, you know, அதோட வேல்யூ மட்டும் எவ்வளவு தெரியுமா? $1.3 trillion. அதற்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ரீட்டைல் கம்பெனிஸ் லைக் whatever company that you can think of. அவங்க எல்லாம் another $1 trillion industry. Meaning they are investing so much into this to really showcase, identify uniquely. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1,000 கொடுத்து ஒரு ஐபோன் மாதிரி ஒரு போனை வாங்கிட்டு இது ஐபோன் கிடையாது, அதோட இமிடேஷன் சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒத்துக்குவீங்களா? ஓ பரவாயில்ல, இது என்னப்பா வாங்கினது வாங்கியாச்சு, யூஸ் பண்ணிட்டு போங்க, இது என்ன இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்களா? $1000 போட்டு நான் என்ன ஒரு இமிடேஷன் வாங்குறதுக்கு, டூப்ளிகேட் வாங்குறதுக்கான காசு கொடுத்தேன். ஐ நீட் ஜென்யூன் ஒன், ஐ நீட் ஆப்பிள். ஆண்டவர் நீங்க நம்மள்ட்ட வந்து அப்படி கேட்டார்னா, என் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நான் சம்பாதித்தேன் உன்னை. ஐ நீட் யூ, ஐ நீட் யுவர் ஜென்யூன் ஹார்ட். எனக்கு உன்னுடைய பரிசுத்த இருதயம் வேணும், பரிசுத்த அலங்காரம் வேணும், அலங்கோலம் அல்ல, எனக்கு உன்னுடைய பரிசுத்த அலங்காரம் வேண்டும். நீ என்னை பரிசுத்த அலங்காரத்தோடு நீ தொழுது கொள்ளணும். வேர் ஆர் யூ? ஆண்டவர் ஒத்துக்குவாரா? நம்ம டூப்ளிகேட்டா போய் நின்னா, நாம டூப்ளிகேட்டா போய் நின்னா ஆண்டவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த பிராண்ட் ஆர் இமேஜ் we carry into this world? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆராதனை என்பது இங்க துவங்குகிறது, அதுக்கு முடிவே கிடையாது. அவரை நாம் காண்கிற வரைக்கும், இங்கிருந்து நம்ம வெளியில போகும்போது இன்னைக்கு சர்வீஸ், இன்னைக்கு வர்ஷிப் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு போவோன்றதில்ல. ரெஸ்ட் ஆஃப் த வர்ஷிப் கண்டினியூஸ் as we live through all the week. 2025 முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆராதனை தொடர்ந்து இருக்கும்படிக்காய், அது இல்லமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், நண்பர்கள் கூட்டமா இருக்கலாம், அந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஏன்னா இயேசுவானவர் மத்தேயு 22:20 ஒரு ரொம்ப he posed the same branding question. அவர் இதே பிராண்டிங் பத்தி அவர் பேசியிருக்கார். இயேசுவானவர் மத்தேயு 22:20 கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கிறார். இந்த சுரூபமும் மேலெழுத்தும்
யாருடையது? மீனிங் whose image is inscribed on this coin? Whose image is inscribed on you and me today? நம்மே யாருடைய சாயல் பொறிக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய சாயல் பொறிக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா மத்தேயு 22:15 பாத்தீங்கன்னா அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. அவரை எப்படியாவது சிக்கல்ல மாட்டி விடணும். அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா ஏரோதுனுடைய சீஷர்களோடும் பரிசேயர்களோடும் நல்ல பிளான் பண்ணி, நீ பரிசேயர்களுக்கு ஆதரவாகவும் பேச முடியாது, ஏரோதுக்கு ஆதரவாகவும் பேச முடியாது, அவ்விதமான ஒரு சிக்கல்ல உங்களை நாங்க மாட்ட போறோம், ஒரு லீகல் ட்ரபிள்ல உங்களை கொண்டு வந்து வச்சுட்டு நாங்க ஓடி போயிடுவோம், அவங்க வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்க வந்தவங்களுடைய அந்த திட்டம். அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, மலேசியஸ் நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். 2025 would we come honestly to him? நாம் அவர்கிட்ட வந்து போய் சொல்ல முடியாது. நம்ம you know the highest fitness sales is in January. ஆனா மார்ச்ல யோசிச்சு பாருங்க, half of them are returned. Highest fitness goals are in January. மார்ச்ல அது எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அபதமா இருக்க போகிறதா இல்ல நம்ம what is going to be different in this year? Now ரொம்ப டிப்ளமேட்டிக். அதையும் பாத்தீங்கன்னா 16-17 வசனங்களை வாட்சிங்கன்னா பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. போதகரே, முதல்ல அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஏற்றி வச்சுட்டாங்க. போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறேன். அதனால ஒரு கேள்வியை கேட்கிறோம், நாங்க டாக்ஸ் பே பண்ணணுமா, பே பண்ணக்கூடாதா? ராயனுக்கு நாங்க வரி செலுத்தணுமா, செலுத்தக்கூடாதா? See what a உலகம் நம்ம எவ்விதமாய் நம்ம அப்ரோச் பண்ணுதுன்றது வந்து ரொம்ப கடினமா. சாத்தா வந்து இந்த நாட்கள்ல வந்து நல்லா கருப்பா கவுன் போட்டுக்கிட்டு அப்படியே அகோரமா வந்து ஒரு கத்தியை வச்சுட்டுலாம் வர்றதில்லை. He is coming in like in every fanciful form you can't even imagine. பிள்ளைங்க அதுல தான் விழுந்து போகிறாங்க, அதுல தான் விழுந்து போறாங்க. பாருங்க, இவ்விதமான உலகம் நம்மிடத்துல வருகிறது. கேட்கறதுக்கு நல்லதானே இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது? அவ்விதமாக சாத்தான் நம்ம கிட்ட வரான். ஆனா பாருங்க, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்துல. துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசே, அந்த show me the coin. அப்போதுதான் இயேசுவானவர் கேட்கிறார், whose image is inscribed on this coin? யாருடைய சுரூபம், யாருடைய சாயல், யாருடைய முத்திரை இந்த நாணயத்தின் மேல் இருக்கிறது? செசாருடையதா இருந்தால் அதை செசாருக்கு கொடுங்கள், தேவனுடையதா இருந்தால் தேவனுடையக்கு கொடுங்கள். You and I belong to Jesus. அவருடைய சாயலாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையானால், அவருடைய சாயல் நம்மேல் இருக்கிறது உண்மையானால், we belong to him. அவருக்கு 2025 என்ன கொடுக்க போகிறீர்கள்? whether you like it or not, ஏப்ரல் மாசத்துல டாக்ஸ் கட்ட போறீங்க ஐஆர்எஸ்க்கு, விட மாட்டாங்க இல்லையா? சோ இந்த 2025 என் மேல் இருக்கிற அவருடைய சாயலுக்காய் நான் அவருக்கு என்ன கொடுக்க போகிறேன்? இதுவரை செய்யாத அளவு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, he looks for more beauty in you every year, more holiness in you every year, more closeness in you every. அதிகமாய் என்னை தேடுவானா? இன்னும் கொஞ்சம் வசனத்துல, இன்னும் கொஞ்சம் ஜெபத்துல, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்துல, இன்னும் கொஞ்சம் தேவ ஞானத்துல, இன்னும் கொஞ்சம் பிறரோடு இருக்கிற அன்புறவுல, இன்னும் கொஞ்சம் பிறரை உற்சாகப்படுத்துகிறதுல, இன்னும் பிறருக்காய் திறப்பில் நிற்கிறதுல என் மகன் என் மகள் மேம்படுவாளா? God is expecting, God is asking. Give to God what belongs to him. If his image is on us, we belong to him. Are you giving enough? Are you giving him enough? நம்முடைய குணாதிசயங்கள், is it worthy of the image that's on us? தேவன் நிச்சயமாய் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிறிஸ்மஸ் ஆராதனையிலும் சரி, புது வருட ஆராதனையிலும் சரி, if you connect those two messages what the Holy Spirit spoke to us, இரண்டிலேயுமே ஆழமான விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் பேசியிருக்கிறார். If you remember the Christmas message,
believe the impossible. Believe the impossible. அதான் ஆவியானவர் பேசினார். மரியாளுக்கு தேவதூதன் சொன்னது ஒண்ணுமே புரியல. But she never questioned the what. She only questioned how. ஏன் இது? என் பக்கத்து வீட்டுக்காரி போய் நீ சொல்லக்கூடாதா? நான் நல்லா தானே இருக்கேன், என்னை விட்டு எனக்கு இப்பதான் நான் நல்ல பொசிஷன்ல இருக்கேன், நல்ல இடத்துல இருக்கேன், இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் கல்யாணத்துக்குலாம் ரொம்ப பிஸியா ஆயத்தப்பட்டு இருக்கேன், நைட் டின்னருக்கு வேற ஜோசப் வராரு, நான் அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாம், அதனால வந்து நீ அப்படி இல்லை. she didn't even question what. இது என்ன, இது என்னமோ உன்னதரின் ஆவி என்மேல் வந்து மேலிடும். இன்றைக்கு நம்ம வாசிச்சு அதுக்கு 1000 biblical வியாக்கியானங்கள் கொடுக்கலாம். Maria, she was a teenager. Mary was a teenager when the message was given to her. She didn't understand a clue. She didn't have a clue of what was told. But ஏன்னு கேட்கவே இல்லை. இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே. அந்த மாதிரி இந்த வருடத்துல நாம் அவரிடத்துல நாம நினைக்கிற சில நேரங்கள்ல faith that sees God's glory, அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன்ஸ்க்கு, விசேஷமாய் படைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால தனியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த தேவனுடைய மகிமையை காண்கிற விசுவாசம் என்பது, அதெல்லாம் உங்களுக்கு எனக்குலாம் சாத்தியம் இல்லை. ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் அதுக்கு நீங்க ஆபிரகாமா இருக்கணும், மோசையா இருக்கணும், நீங்க ஒரு ஏசாயாவா இருக்கணும். பல நேரங்களில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா எபிரேயர் 11வது அதிகாரத்துல நீங்க ஃபெய்த் ரோஸ்டர் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஃபெய்த் ரோஸ்டர் ஆஃப் ஆல் த ஒரு உதாரண புருஷர்கள், தமிழ்ல சொல்ல போனா விசுவாசத்துல எப்படி இருக்கணும் என்பதை குறித்து உதாரண புருஷர்கள், அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா, none of them ever even dreamed or knew that they are the chosen of one of God. உங்களை என்னையும் போல அசாதாரணமான, எலியாவை குறித்து சொல்லுகிற நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவன் என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அக்கினி இறக்கி கொண்டு வந்ததுன்னா அவனுடைய பலனா? எலியாவை குறித்து சொல்லி இருக்குது. எலியாவை குறித்து சொன்னாலும் அதே காரியம் தான் இந்த நாளிலும். கிரியைகளை நடப்பித்தவர் ஆபிரகாம் அல்ல, மோசே அல்ல, எலியா அல்ல, எசேக்கியேல் அல்ல, கிரியைகளை நடப்பித்தவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யாரை கொண்டும் எதை கொண்டும் எங்கும் எப்பொழுதும் அதை நடப்பிக்க முடியும். உங்க வாழ்க்கையை கொண்டும் என்னுடைய வாழ்க்கையை கொண்டும். அதனால இந்த உதாரண புருஷர்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்க உதாரண புருஷர்கள்னா they are not special creation, supernatural people அப்படிலாம் கிடையாது. ஆனா பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் குவாலிட்டி இருந்தது. that is they lived in the fear of God. தேவனிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுக்கு பயந்து, எப்படி தேவனுக்கே சுத்தமா பயப்படாத ஒரு உலகத்தின் சூழ்நிலையில தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவன் வேறே ஆபிரகாம் கிடையாது, யெகோவா தேவனையே தெரியாது. இன்றைக்கு எனக்கு சொல்றீங்களா, நீங்க எனக்கு இயேசுப்பா பத்தி நான் அதிகம் ஸ்டடி பண்ணல, அதிகம் தெரியாதுன்னு சொல்றீங்களா? you are the most qualified. Abraham did not even know who Jehovah God was. மோசே யோசிச்சு பாருங்க, மோசே ஆண்டவர் கூப்பிட்டோன்னே, சரி இவ்வளவு இது பண்ணி கூப்பிடுறீங்க ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கும்ல, எனக்கு ஒரு என்ன ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவீங்கல்ல. மோசே அப்படின்னு நினைக்கவே இல்லை. he didn't even know where this is going to end. நான் இவ்வளவு தியாகம் பண்ண போறேனே ஆண்டவர். Moses didn't even think. Daniel didn't purpose in his heart, hoping ஆண்டவர் என்னை பெரிய அற்புதம் நடத்த பயன்படுத்துவாரு, அதனால நான் தேவனுக்கு அவரை கனம் பண்ணும்படிக்கு அப்படி இல்லை. Daniel did not purpose in his heart because God is going to do something. Ezekiel did not prophesy because he will be one day called the prophet of the second coming. மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் முதல் வருகையை குறித்து தான் பேசியிருக்காங்க. எசேக்கியேல் ஒருவர் தான் இரண்டாவது வருகை வரைக்கும் பேசுறாரு. அவருக்கு தெரியுமா சொன்னப்போ he was barely in his early 20s. எசேக்கியேல் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது செமினரி ஸ்டூடெண்ட் அதோட பாதையில கட் பண்ணி அடிமையா கொண்டு போயிட்டாங்க. So அந்த none of them, they all wandered and struggled in faith. யோசிச்சு பாருங்க, எலிசபெத்தும் சகரியாவும் அவ்வளவு அவர்களை குறித்து எவ்வளவு நல்ல கப்பல், எவ்வளவு தேவனுக்கு பயந்தவர்கள், எவ்வளவு தேவனை விசுவசிக்கிறவர்கள் என்று அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனா சகரியா வந்து அந்த தேவதூதன் வந்து செய்தியை சொன்ன பொழுது, யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன போது he doubted. அவன் சொல்றான், நீ ஊமையா இருக்க போற, நீ வந்து பிறக்கிற வரைக்கும் நீ பேச போறது இல்லை என்று. அவங்க that is the real life faith struggle. 70 roughly around 70-75 எலிசபெத்துக்கு சகரியாவுக்கு அந்த நாட்கள்ல 75 வயசுல ஒரு தேவதூதன் வந்து
உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி பிரசிடென்ஸே கிடையாது. இன்னும் இயேசுவானவர் பிறக்கல. பிரசிடென்சி புது வருட செய்தியில் சொன்னது போல மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. He wouldn't have died if you were here, Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, கொஞ்சம் லேட், ஜஸ்ட் திஸ் மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆண்டவரே, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நீங்க ஏதாவது செய்திருக்க கூடும். இப்போ ஆல் இஸ் லாஸ்ட், எல்லாம் போச்சு. இதுக்கு மேல உங்களால என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, எங்களுக்காக 2 வார்த்தை ஜெபிக்க போறீங்க, எங்களை ஏதோ உற்சாகப்படுத்த போறீங்க, அவ்வளவுதானே ஆண்டவர். பாருங்க, அவர்கள் தங்கள் விசுவாசத்தினால பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரின் கரத்தை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel by their unbelief. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை அபத்தமாய் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா அவங்கள they persevered through regardless of the beginning, regardless of the end. மெசியானவர் வருவாரா வரமாட்டாரான்னு எங்களுக்கு தெரியாது. வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் வரும் வரைக்கும் நாங்கள் விசுவாச ஓட்டத்துல நாங்க தளராம ஓடுவோம். That's what their life was. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எது புரிய வைக்கணும், எது ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணக்கூடாது என்பது அல்ல. நாட் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்ட்ராடினரி கிரியேஷன் அல்ல, சாதாரண மனுஷர்கள். முக்கியமான காரியம், அவர்கள் அபதமாய் வாழ்ந்ததுனால, தேவ பயத்தோடு வாழ்ந்ததுனால, not only that they trusted in God, God trusted in them. Amen. Amen. கர்த்தர் பாருங்க, மரியாள் கீழ்ப்படிவாள் என்ற நம்பிக்கையோடு தேவதூதன் அனுப்பப்பட்டார். தேவன் மரியாளை நம்பினார். யோசேப்பு நீதிமான் என்று தேவதூதன் வருவதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு தெரியும் யோசேப்பு கேட்பான், என் மகன் கேட்பான். ஏன்னா அவனுடைய பரிசுத்த அலங்காரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அவன் என்னை தேடுகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே. அனுதின வாழ்க்கையில அவன் உலகமெல்லாம் அவனை ரெடிகூல் பண்றாங்க, ஆனாலும் அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, என் மகன் கேட்பான். இந்த உலகத்தின் மீட்பு பிரியமானவர்களே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலும் வந்தது, தேவனுடைய கிருபையினாலே வந்தது. ஆனா அந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் மனுஷனுக்கு இருக்கு. உங்களுக்கு எனக்கு அது இருக்கா? நம்ப கூடாதவைகளா இருக்கலாம், அசாத்தியமானவைகளா இருக்கலாம். நான் புது வருட ஆராதனைக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது மீண்டும் மீண்டுமாய் ஆவியானவர் நிர்ணயத்தில் கொண்டு வந்த பாடல், அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடும் ஆண்டவரே, அமராத புயல் கூட அமர்ந்திடும் ஆண்டவரே. எப்போ தெரியுமா? எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எப்போ உமக்கு போய் சேருதோ அப்போ அசாத்தியங்கள் சாத்தியமாகும். அல்லேலூயா. அப்போ அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஒரு மனிதனுக்கு கிரீடம் வைக்கவோ ஒரு மனிதனையும் மனுஷியையும் உயர்த்தவோ அல்ல, தேவ நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய மகிமை வெளிப்படும். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய மகிமை வெளிப்படும். தேவன் அவர்களை அறிந்து தெரிந்து அவங்க வெறும் தேவனை நம்பினவர்கள் மாத்திரம் அல்ல, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாய் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. Their life was in a way that reflected the trust that they had in the Lord. Are you trustworthy? நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவர்களா? இன்று தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கு ஒரு தரிசனத்தை அனுப்புவாரா? தரிசனமில்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை தேவன் நம்மோடு பேசுவாரா? வெளியில இருக்க தரிசனம் இரண்டாவது இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை தேவன் நம்மோடு பேசுவாரா? என் மகள் கேட்பான், இது நல்ல செய்தி இல்லை, என் மகன் கேட்பான். ஆனா அதற்கு சரியான வழியை கண்டுபிடித்து பிள்ளைகளை சரியான இடத்துல பிறம்பெடுக்காதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை கண்டிப்பா நடத்தி என்னுடைய வழியில கொண்டு தேவன் அபதமாய் நம்மை நம்புவாரா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதனால if you think you are disqualified, that is your first qualification. ஏப்ராம்க்கு யெகோவாவே தெரியாது. மோசேக்கு God knew Moses more than what Moses knew himself. எப்படியோ தப்பிக்க பார்த்தார். That's not the way it is. So if you think you are, maybe because of their frailty, maybe because of their disqualification is why exactly. ரொம்ப முக்கியம் மோசே தான். மோசே சொன்னாரு, மோசே ஆண்டவரே
You made a bad judgment ஆண்டவரே, bad judgment call, bad call. Not now, not here. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா, நான் எகிப்தில் அரண்மனையில் இருந்தேன், சகல கலைகளிலும் தேறினவனா இருந்தேன், நல்ல ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும் ஆண்டவரே, நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் என்னால, எப்படி ஒரு காரியத்தை சாதிக்கிறது என்று ராஜதந்திரங்களை எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு படைபலம் வேற இருந்தது எகிப்துல. அந்த நாட்கள்ல எல்லாம் போய் என்னை கூப்பிடாம 40 வருஷம் நான் மாமனார் வீட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து என்கிட்ட வந்து நீ வந்து போய் ஜனங்களை ரட்சி அப்படின்னா என்ன ஆண்டவரே? அது கொஞ்சம் லேட்டா முன்னாடி இருந்திருக்க கூடாதா? That's what Moses told. நான் நம்ம நடைமுறை வார்த்தையில சொல்றேன், மோசஸ் சொன்னது அதான். Not now Lord, it's too late. மார்த்தாலும் மரியாதை அதே தான் சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தா செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே, இப்போ கொஞ்சம் லேட், ஜஸ்ட் மிஸ் ஆண்டவரே, மிஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. நீங்க கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தா நீங்க சாவாமலே தடுத்திருக்கலாம். இப்பதான் செத்து போயிட்டானே, இதுக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியும்? ஆறுதல் வேணா சொல்லிட்டு போங்க. Same thing is what Moses said. You should have come to me 40 years back, Lord. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் வெறுமையாக்கணும்டாப்பா உன்னை 40 வருஷம் நாடோடி அலைய விட்டேன். Once you have emptied, once you have completely, you should have called me when I was in Egypt. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, not here, not now அப்படின்னு மோசே சொன்னதுக்கு ஆண்டவருடைய பதில், right here, right now. பிரியமானவர்களே, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, நீ வேதத்துல தேறினதற்கு அப்புறம் அல்ல, ஜெபத்துல மேம்பட்டதற்கு அப்புறம் அல்ல, நீ உன்னுடைய காணிக்கைகளில நீர் நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் அல்ல, நீ உன்னுடைய சரீரத்துல பலப்பட்டதற்கு அப்புறம் அல்ல, right here, right now I call you to serve me. Are we willing to answer? இந்த நேரத்துல இந்த இடத்துல உன்னால ஒரு துரும்பை அசைக்க முடியும் என்றால் எனக்காக அதை நீ செய். ஒரு நல்ல வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை உனக்கு தெரிந்தவர்கள்ட்ட பேச முடியும்னா எனக்காக அதை நீ செய். அது எனக்கு போதும். நீ மலை அசைக்கிறத அதை நான் பாத்துக்கிறேன், நீ மலை அசைக்க முடியாது. துரும்ப அசைக்க முடியும்ல, இந்த ஒரு சேர் எடுத்து அங்க போட முடியும்ல, அதை செய், மற்றதை நான் பாத்துக்கிறேன். அதனால பிரியமானவர்களே, ஆபிரகாம் திடீர்னு ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடல. He didn't win a lottery. மோசஸ் ஓவர் நைட், மோசஸ் போராடின போராட்டங்கள், அந்த ஜனங்களோடு பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒருத்தர் ரெண்டு பேர், இன்னைக்கு சபைகளுக்கு உள்ள எவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறத பத்தி கேள்விப்படுறோம். மோசையோட சபை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ்ல, 100 கணக்குல 1000 கணக்குல எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் 12 கோத்திரங்களுக்கும் 12 வித்தியாசமான போக்கஸ், அவை எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி மோசை நடத்தினார். எவ்வளவு பெரிய பாடாய், எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமா. அதனால அன்று மோசே கிட்ட சொன்ன தேவன், ரைட் ஹியர் ரைட் நவ, காலங்களையும் நேரங்களையும் தீர்மானிக்கிறது நான், உன் வாழ்க்கையில் அதை நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுக்கு நாம பதில் கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க, டேனியல் அண்ட் எசேக்கியேல் எருசலேமில் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், நான் எருசலேம்ல எத்தனை தடவை ஆலயத்துக்கு போயிருக்கேன், அங்கேயெல்லாம் என்னை கூப்பிட்டு நீங்க ஒன்றும் செய்ய சொல்லாம இப்ப இங்கே வந்து நீ ப்ராஃபஸை பண்ணுனா என்ன ஆண்டவரே? நாங்க வந்து பாபிலோனின் நதியோரங்கள்ல உட்காந்து ஜனங்கள்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு 1000 கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் இப்பதான் செமினரியில பாதியோட என்னை அடிமையா கொண்டு வந்துட்டீரு, இங்க வந்து திடீர்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிருக்கலாம்ல. Remember, God did not choose Daniel and Ezekiel in Jerusalem. He waited for them to come to Babylon and then chose them. நீங்களும் நானும் இன்றைக்கு பாபிலோன்ல இருக்கிறத நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். இயேசுவானவர் ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு கொண்டு போகப்பட்ட மொத்தம் இடம் எங்க தெரியுமா? வறண்ட பாலைவனத்துல 40 நாள் உபவாசம் இருக்கிறதற்கு, சாத்தானால் சோதிக்கப்படுகிறதற்காய். ஆண்டவர் சொல்றாரு, எதற்காக இந்த பாபிலோனில வைத்திருக்கிறேன், எதற்காக இந்த நேரத்தில் எஸ்தருக்கு சொல்லப்பட்டது போல such as a time as this, எதற்காக வைத்திருக்கிறேன்? என் நோக்கமும் என் சித்தமும் என் திட்டமும் உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உன் தலைமுறையின் வாழ்க்கையிலும் நிறைவேறவும், அது இந்த உலகத்தை பற்றி பிடிக்கவும் நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த நாள்ல. அதனால இருக்கிற இடம் பாபிலோனா இருந்தாலும், இருக்கிற இடம் எருசலேமா இருந்தாலும், இட் டசன்ட் மேட்டர். காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஆமென். காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஏன்னா தேவனுடைய புது வருட ஆராதனையில பார்த்தோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you would believe, you would see the glory of God. Aren't Mary and Martha already believers? அதான் புது வருட ஆராதனையில கேட்டா, அவங்க ஏற்கனவே விசுவாசிகள் இல்லையா? ஏற்கனவே இயேசுவை மெசையா விசுவாசிக்கிறாங்களே. அவ்வளவு சகோதரன் இறந்து போன நேரத்தில் மார்த்தாள் சொல்லுகிறாள், மரியாளும் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீரே தேவகுமாரன், நீரே மெசியா,
நீரே உண்மையான தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு விசுவாசம் இருக்கே. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றால், புது ஒரு ஆராதனையில சொன்னது போல இந்த நம்மை நீதிமானாக்குகிற விசுவாசத்திற்கு அடுத்த நிலைக்கு, அவருடைய மகிமையை காண்கிற விசுவாசத்திற்கு தேவன் உங்களையும் என்னையும் என்று அழைக்கிறார். வெறும் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசம் போதும்பா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. ரோமர் 10:9 நாம் வாசிக்கிறோம், நீதி உண்டாக்குகிற விசுவாசம் அது முடிந்தது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த புது வருடத்துல நமக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் அடுத்த நிலைக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையில நீ எழும்பு. தேவனுடைய மகிமையை காண்கிற மகிமை என்பது பல நேரங்கள்ல நம்ம நினைச்சுக்கிறோம், தேவன் தன் மகிமையை ஒருவருக்கும் விட்டுக் கொடுக்காதவர், தேவன் பராக்கிரமசாலி, அவர் ஹீஸ் ஆல்மைட்டி காட் அப்படிலாம் பேசும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐ மீன் இதெல்லாம் தேவனுடைய அட்ரிபியூட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு, ரொம்ப ஜெலஸ் காட். அதெல்லாம் நம்ம ஹியூமன் டேர்ம்ஸ்ல we think about it. ஃபார் எக்ஸாம்பிள், காட் ஆல்மைட்டி அப்படின்னா இப்போ நான் இங்க நிறைய நம்ம பேட்மிண்டன் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் சில நாட்கள் அவங்க கேலரிஸ்ல பார்க்கும்போது எனக்கு தலை சுத்துது, எவ்வளவு விளையாடுறாங்க, எவ்வளவு தலை சுத்துறாங்கன்றது. இப்போ எதுக்காக? ஸோ நாள் ஆகாத அவங்கள பாருங்க, they become champions in it actually. இப்போ ஜிம்ல கண்டினியூஸா போய் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோல் பயங்கர ஸ்ட்ராங், பிரபு பயங்கர நல்ல பிளேயர், மில்டன் நல்ல, ஐ கேன் சே ஆல் தி ஏன் பிகாஸ் தே பிராக்டிஸ், தே பர்சீவியர், தே ஸ்ட்ரெங்தன். நம்ம பல நேரங்கள்ல என்ன நினைச்சுக்கிறோம், காட் ஆல்மைட்டி அப்படின்னு சொல்றப்போ ஆண்டவர் டெய்லி ஜிம்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாரு போல இருக்கு, அதனாலதான் அவர் நல்லா பராக்கிரமசாலியா இருக்காரு, யாராவது ஒருத்தனை அடிச்சா அவன் செத்து போயிடும். நம்ம ஹியூமன் டேர்ம்ஸ்ல நம்ம தேவனுடைய பலத்தை குறித்து நாம் நினைக்கிறோம். ஹியூமன் டேர்ம்ஸ்ல இப்போ ஒருத்தரை பார்த்து மகிமையா இருக்கு பிரதர், நம்ம இருக்கீங்க பிரதர்னா இல்ல சிஸ்டர்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு போல இருக்கு. we think ஒரு ஹாலோ இருக்கணும், அப்ப ஆண்டவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு போல இருக்கு. it is indescribable, incomprehensible God. அதனால தான் எசேக்கியேல் 1வது அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. இத பாருங்க, 28வது வசனம் 1ல, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது, இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது. அது மகிமை அல்ல, மகிமையின் எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் சாப்டர் 1 விஷனை ஈவன் biblical scholars எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எசேக்கியேலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, because it is far beyond his comprehension. அப்ப எசேக்கியேல் நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இப்ப யாராவது கேக்குறாங்க, பிரதர் இது என்ன பிரதர்னா, இது நீங்க பார்த்தது இல்லையா, அந்த பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும், இல்ல அதே டைப் தான் இதுவும், அதே மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, that is what he did. எசேக்கியேலுக்கு ஹியூமன் டேர்ம்ஸ்ல தெரிஞ்சது என்ன, வானவில். அந்த வானவில் எப்படி இருக்கு தெரியுமா, அதை விட பிரகாசமான ஒரு வட்டம் அவங்களுக்கு பின்னாடி. இப்ப டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்ல பீட்டர் ஜேம்ஸ் ஜானை கூட்டு வந்தது, அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவுபடுத்துங்கன்னா என்ன சொல்ல முடியும்? they just can't explain. தேவனுடைய மகிமை என்பது, தேவனுடைய வல்லமை என்பது, தேவனுடைய பராக், it is who God is. It's not something detachable. It's not something that others he can give it to others or anything. God doesn't practice to make a perfect shot or a perfect call in your life and my life. அவர் காலங்களையும் நேரங்களையும் கடந்தவராய், his glory is not what God holds on to, but his glory is what God himself is. தேவனே மகிமையாய் இருக்கிறார். It is who he is. அதனால தான் மோசே கிட்ட சொன்னாரு, நீ என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. மோசே சொல்றான், அந்த ரகசியத்தை மோசே அறிந்திருந்தான். பாருங்க, சங்கீதத்துல வாசிக்கிறோம், புது வருட ஆராதனை சொன்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளையும் மோசேக்கு தன்னுடைய வழிகளையும் தேவன் வெளிப்படுத்தினார். கிரியைகளை கண்ட மோசே, அவருடைய வழிகளையும் கண்ட மோசே, விசுவாச நிலைகளை பாருங்க. 33வது அதிகாரத்துல 30 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பிறகு தேவனை பார்த்து சொல்றான், உன் மகிமையை எனக்கு காண்பித்தருள. ஹல்லேலூயா. He was never satisfied in a spiritual life. ஆண்டவரே எனக்கு போதாது, நீர் மகிமையை எனக்கு காண்பித்தருள ஆண்டவரே. அந்த மகிமையை காண்கிற விசுவாசத்துக்கு நான் ஏறி வரணும் ஆண்டவரே. நான் I need to graduate to it, oh Lord. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அப்பா என் தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புறேன்பா, என் பிரசன்னத்தை நான் உனக்கு கூட அனுப்புறேன்பா, நீ போ சொல்றேன். இல்ல ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மை எனக்கு காட்டுங்க.
ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டு நீ உயிரோடு இருக்க முடியாது, கண்மலையின் வெடிப்பில உன்னை நான் வைப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க, தட் இஸ் வை ஏசாயா அதனால தான் பார்த்த பொழுது சொல்றாரு, ஓ டு மீ, ஐ அம் அண்டர். அவருக்கு வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி எசேக்கியேல் 1வது அதிகாரத்துல தடுமாறுறாரு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. யோவானோ, நான் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி பழைய உடன்படிக்கையின்படி ஒருவரும் காணக்கூடாத, ஒருவரும் தரிசிக்க முடியாத, ஈவன் காம்ப்ரிஹெண்ட் கூட பண்ண முடியாத மகிமை உங்களுக்கும் எனக்கும், கொலோசையர் 1:15 வாசிக்கலாம் ஒருவர், உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் வாசிக்கலாமா? கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் பாருங்க, அதரிசனமான தேவனின் தற்சுரூபமும். பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு கிடைக்காத பாக்கியம், மோசேக்கு கிடைக்காத பாக்கியம், எலியாக்கும் எலிசாக்கும் ஏசாயாக்கும் எரேமியாவுக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் போல அப்போஸ்தலர் சொல்லுவாரு, மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதே அந்த பரம ரகசியம். சகலருக்கும் பரம ரகசியமாய் வைக்கப்பட்ட அது புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அந்த மகிமையினுடைய உண்மை, மகிமையினுடைய வெளிப்பாடு தேவன் செய்த புதுமைகள் நினைக்கிறீங்களா? நாட் அட் ஆல். மரித்தோரை உயிரோடு எழுப்பினது ஒரு மகிமையின் வெளிப்பாடு அல்ல. தேவனுடைய உண்மையான மகிமையின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவர் உயிர்த்தெழாவிட்டால், அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் காணாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண், என் பிரசங்கங்கள் விருதா, பிரயோஜனமே இல்லை. காணக்கூடாத மகிமையை தேவன், அதனாலதான் பாருங்க, யோவான் 7வது அதிகாரத்துல இயேசுவானவர் ஜீவ தண்ணீரை குறித்த ஆலய முற்றத்துல நின்று பேசும் பொழுது, அது முடிஞ்சு வரும்போது அந்த வசனத்துல அழகாய் சொல்லியிருக்கோம். 38 ஏதோ ஒரு வசனத்துல சொல்லியிருக்கோம், 39 என்று நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதபடியினால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படாதிருந்தார். கிறிஸ்து இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படவில்லை, அந்த மகிமை இன்னும் வெளிப்படல, அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாதிருந்தார். தேவன் மகிமைப்பட்டது அவருடைய சிலுவை பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும். இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு வேறு சஞ்சலங்கள் இருக்கும் என்று நாம் நினைப்போம் என்றால், தேவன் அந்த சஞ்சலங்களை கடந்துதான் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். ஆமென். ஏன் எனக்கு இந்த சரீர உபாதைகள், ஏன் எனக்கு இந்த தொந்தரவுகள், ஏன் என் சொந்தக்காரங்கள்ட்ட எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எல்லாரும் என்ன பத்தி இப்படி பேசுறாங்க, ஏன் எனக்கு இவ்வளவு, பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். ஏன் தெரியுமா? ஆனால் அவை எல்லாவற்றிலும் அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்க விசுவாசிகள் அவை எல்லாவற்றையும் எப்படி கடந்தாங்க தெரியுமா? நான் ஒரு நாள் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். அந்த விசுவாசத்திற்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த புதிய வருடத்தில் அழைத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் அழைத்திருக்கிறார். நாம அவருடைய சிந்தையோடு, அந்த மகிமையின் கண்ணோட்டத்தோடு நாம் அவரை பார்க்கணும், அந்த காரியங்களை நாம் பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எபேசியர் 6 எழுதி இருக்கிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்துல சுவிசேஷம், தேவனுடைய மகிமை, அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார், அதை குறித்து பேசுறோம். ஆனா சுவிசேஷத்தை என்னவா சொல்லியிருக்கு தெரியுமா? சர்வாயுத வர்க்கத்துல என்ன சொல்லியிருக்கு? The gospel of நான் ரொம்ப கலோக்கியல சொல்ல போனா, உன்னுடைய பாதரட்சை, உன் செருப்பு, உன் ஷூ. நம்ம ஒரு அவுட்வர்டா திங்க் பண்ணா நம்ம நினைக்கலாம், ஐயோ என்ன சுவிசேஷத்துக்கு போய் அவர் பாதரட்சைன்னு சொல்லியிருக்காரு, ஒரு கிரீடம்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு நல்ல ஒரு கௌரவமானதா சொல்லியிருக்கலாமே, சுவிசேஷத்தை போய் பாதரட்சை அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு என்று நினைக்கலாம். பட் ஒரு யோசிச்சு பாருங்க, God's perfect glory is revealed in the gospel, and that is the only solid ground to stand on. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் மேல் நிற்காத எதுவும் நிலைத்து நிற்காது. ஆமென்.
ஆமென். அந்த சுவிசேஷத்தின் மேல் நிற்க, அப்பா நீ இடுப்புல கத்தி வச்சிருக்கலாம், அவசரமாகிய பட்டயம் வச்சிருக்கலாம், நீ தலைச்சீராய் வச்சிருக்கலாம், நீ எது எப்படி நீ சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கால் ஸ்டேபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? உங்களுடைய பாதம் உங்களால நிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல காலை ஸ்டேபிளா, அவர் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருக்கிறாரு, ஆனா அவர் 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள 10 அடி கீழே விழுந்துருவாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? பாதரட்சையாய் சொல்லி இருக்கிறது காரணம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமும் அடித்தளமும் அஸ்திபாரமும் சுவிசேஷமே. அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார், அவர் தன்னுடைய இரத்தத்தினால என்னை கழுவினார், என்னை மீட்டார். நான் ஒரு நாள் மகிமையில் பிரசன்னத்துல அவரோடு நான் வாசம் செய்வேன். அதுவரை அந்த மகிமையை குறித்து நான் இந்த உலகத்துல பேசுவேன், இந்த உலகத்துல நான் சொல்லுவேன். அதனாலதான் அந்த பாதரட்சை, இட் இஸ் தி ஒன்லி டிஸ்ட். அதே மாதிரி இரண்டாவது காரியம், அந்த பாதரட்சையை கொண்டு நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிட்டு இங்கே இப்படி ஸ்டாண்டர்டா இங்க நின்றுட்டீங்கன்னா வார வாரம் நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, நான் இங்கே தான் நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னா எதுக்கு அந்த சர்வாயுத வர்க்கம்? கோ த டிஸ்டன்ஸ். செருப்போடு வீட்டுல செருப்பு போட்டோன்னா என்ன, அப்பாவோ அம்மாவோ போய் ஏதாவது ஷூவோ செருப்போ போட்டோன்னே பிள்ளைங்க என்ன பண்ணும்? வேர் ஆர் யூ கோயிங் ஓடி இருந்துருதுங்களா எல்லாம்? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவங்க நீங்க சட்டை போடுங்க, நீங்க பேண்ட் போடுங்க. ஆமா, அப்பா வீட்டுல சம்டைம்ஸ் போட்டிருப்பார். ஷூவோ செருப்போ எடுத்து ஓகே, தேர் கோயிங் ஆஃப். அதனாலதான் சுவிசேஷம் பாதரட்சை. நீ என்னை ரட்சித்தாரு, நான் கதை பூட்டிட்டு நான் சந்தோஷமான பரலோகம் எப்ப திறக்குன்னு நான் உட்கார்ந்துருக்கேன். நான் அப்படி அல்ல, கோ. அதனாலதான் அது பாதரட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல that's the only thing worth keeping, worth holding on to. அதுதான் நம்ம நிறுத்துகிறது. அதனாலதான் வந்து gullible consciousness எப்பவுமே ஓடி போயிடும். ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, எத்தனை பேருக்கு ஃபெடரல் கான்ஷியன்ஸ் ஃபண்டை பத்தி தெரியும்? Do you know there is a fund called Federal Conscience Fund? போய் கூகுள் பண்ணி பாருங்க, வேடிக்கையான விஷயம் இது. ஸோ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபெடரல் கான்ஷியன்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் எப்படி தெரியுமா? குற்ற உணர்ச்சி உள்ள ஜனங்கள் யாராவது அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்காக இந்த ஃபெடரல் கான்ஷியன்ஸ் ஃபண்டுக்கு பணம் அனுப்பலாம். ஒருத்தன் வந்து ஒரு தடவை 35 சென்ட் அனுப்பினானா, என்னன்னா வந்து நான் 33 சென்ட் அனுப்பினான். என்னன்னா, நான் ஒரு ஸ்டாம்பை வந்து ரீயூஸ் பண்ணிட்டேன், அது ரீயூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மனசு சரியே இல்லை, அதனால என்னுடைய பாவத்தை நான் போக்கிக்கிறதுக்காக 33 சென்ட் அனுப்புறேன்ட்டு. இது மாதிரி ஐம் நாட் ஜோக்கிங் பை த வே. வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க எல்லாம் மாடர்ன் ஜெனரேஷன், கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி நிறைய. நான் வந்து மிலிட்ரியில இருந்து என்னோட பிளாங்கெட்டை நான் கையோட தூக்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா அது எனக்கு ஒரு சாவனியர் இருக்கும், அதை பொத்தி தான் நான் போர்க்களத்துல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைகளுக்கு அதை ஒரு சாட்சியா காமிக்கணும், நான் போய் கேட்டா அதை எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால அதை நான் வந்து தெரியாம நான் திருத்தனமா கொண்டு வந்துட்டேன். ஆனா அது எனக்கு ஃப்ரீ, எனக்கு மனசு ரொம்ப குத்துது, அதுக்காக $18 இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த ஃபெடரல் கான்ஷியன்ஸ் ஃபண்ட் அனுப்புவாங்க. ஒருத்தர் அப்படி அனுப்புனாராம். I'll just read the exact thing what he did. ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருக்கான், அந்த நோட்டோட ஐஆர்எஸ்க்கு அனுப்பிச்சிருக்கிறார். One man wrote to IRS, I cheated on my taxes and I am not able to sleep at night at all. So here is a check for $100. If I still can't sleep, I'll send you more. பாருங்க, டாக்ஸ்ல எவ்வளவு ஏமாத்துறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். He knows how much he cheated. ஆனா பாருங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவு இழுத்து பிடிக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவு இழுத்து பிடிக்கும். This is called Federal Conscience Fund. வீட்டுல போய் கூகுள் பண்ணி பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த ஃபண்ட். millions of dollars அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. So that is what is called gullible giving. Gullible giving னா உணர்ச்சி வயப்பட்ட கொடுக்கிறது. அதாவது நமக்கு ஒரு இதுல இருக்கும்போது, ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்வேன் ஆண்டவரே, அதை செய்வேன் ஆண்டவரே, அப்படி செய்வேன் ஆண்டவரே, இந்த வருடத்துல நான் இப்படி கொடுப்பேன் ஆண்டவரே, அதிகமா கொடுப்பேன், இப்படி அதே மாதிரி இந்த டிவில சில சமயத்துல ரொம்ப பரிதாபமா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், இந்த அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் எல்லாம் காப்பாங்க, பார்த்த உடனே அப்படியே மனசு ஒரு 800 நம்பர் கால் பண்ணிடுவேன். தட்ஸ் கால்ட் gullible faith, gullible giving, gullible compassion. அதோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பார்க்குற அந்த நிமிஷத்துக்கு இருக்கும், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது காணா போயிடும், அது எங்க இருக்குன்னே தெரியாது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது perpetual faith, perpetual adoration. என்னாலும் நிற்காத பரலோகத்தின் ஆராதனை குறித்து சொல்லும்போது அதான் சொல்லியிருக்கு. இட்ஸ் நாட் a worship service like what we do. It's a perpetual, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆராதனை, அதுதான். சோ இன்றைக்கு முடிக்கும் பொழுது கடைசியா அந்த மகிமையை காண்கிற பார்த்தோம். believe the impossible. கிறிஸ்மஸ் நியூ இயர்ல வந்து நம் தேவனிடத்துல நாம் கேட்டது, if you believe, ரெண்டு belief மே இட்ஸ் நாட் அபவுட் ஆர்டினரி ஃபெய்த். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரிமெம்பர் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
புரியுதா? மகிமை எந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால மகிமையின் நம்பிக்கை அது, மகிமையின் விசுவாசம் அது. வெறும் நீதிமானாக்குகிற விசுவாசம் மாத்திரம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மகிமையின் விசுவாசத்தை வெளிப்படுத்தின பரிசுத்தவான்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்திருக்கிறாங்க. இது ஒன்றை மட்டும் சொல்லி 5 நிமிடங்கள்ல நம்ம முடிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரத்துல வாட்சி பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம் முழுவதும் ஆரம்பிக்குது உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களிலே அப்படின்னு அந்த சாப்டர் ஆரம்பிக்கும். அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட் உசியா ராஜா மரணம் அடைந்தது நீங்க நினைக்கலாம் சாதாரணமா. இட்ஸ் a huge statement. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. பாருங்க, உசியா ராஜா 16 வயதுல அரசாட்சிக்கு வந்தவர். 55 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி செய்கிறார். 52 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆட்சி செய்கிறார். வெரி காட்லி கிங், விக்டோரியஸ். எதிர்களுக்கு எதிராய் நாம் நேரம் இல்லாதனால அந்த வசனங்களுக்கெல்லாம் நான் முழுமையாய் நான் போகல. அதாவது 2 நாளாகவும் 26:8 வாட்சிங் நான் சொல்லியிருக்கோம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் எல்லா எதிரிகளையும் துவம்சம் பண்ணி அதை ஜெயித்த ராஜா. தேவனுடைய பலிபீடங்களை கட்டி எழுப்பினவன். பாகாலின் பலிபீடங்களை இடித்து நொறுக்கி தேவனுடைய பலிபீடங்களை கட்டி எழுப்பினவன். இஸ்ரேல் வாஸ் லைக் a so righteous king. ஆனா அவனுடைய முடிவு வேறு விதமா இருந்தது. ஏன்னா தேவனுடைய ஆலயத்துல ஏறி நம்முடைய வெளிப்படுத்த விசேஷம் பைபிள் ஸ்டடி பண்ணீங்கன்னா அதுல முதல் இதுல பேசினேன். ஏன்னா ஒரு ராஜா தேவனுக்கு ஆராதனை தூப ஆராதனை செலுத்தக்கூடாது. உசியா அதை செய்த பொழுது தேவன் அவனை தண்டிக்கிறார். பட் அது டிஃபரெண்ட் திங். பட் ஓவரால் in the year that Uzziah died என்று சொல்லப்பட்டது, it is a huge statement. தேசமே ஒரு panic, complete panic. They all are running to the palace. எல்லாரும் பேலஸ்க்கும் தேவனுடைய அந்த அரண்மனைகளுக்கும் அவர்களுடைய எல்லாத்துக்கும் ஜனங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. Isaiah also had the same reason to run there. எல்லாரும் செய்றாங்களே, ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்களே, தேசமே பேனிக்ல இருக்கே. நானும் ஆனா உசியா எங்க ஓடுறாரு? சாரி, ஏசாயா எங்க ஓடுறாரு? ஜனங்கள் எல்லாம் அரண்மனை பார்த்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏசாயா ஆலயத்தை பார்த்து ஓடுகிறார். ஆமென். இன்றைக்கு உலகத்தின் ஓட்டத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய மகிமை காண்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நாம் ஒருவேளை ஏசாயாவும் அந்த ஜனங்களோடு சேர்ந்து அரண்மனைக்கு போவோம். நம்ம ஒரு தீர்க்கதரிசி, நம்ம போய் இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நம்ம போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், செஞ்சிருக்கலாம். நம்ம புலம்புவோம். நம்ம ஏசாயா அதை செய்யவே இல்லை. சொல்றான், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தேசமே கதறினது அப்படின்னு உலகம் சொன்னப்போ ஏசாயா சொல்றாரு, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. பாருங்க, உலகத்தின் பார்வைக்கும் ஒரு தேவ மனுஷனுடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய இன்சிடென்ட். ஒரே இன்சிடென்ட் தான், ஆனா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. என் தேவ ஜனமே, நாம் யாரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம்? இவர் பிரசிடென்டா வந்தா அது நடக்கும், அவர் வந்தா இது நடக்கும், இந்த மேனேஜர் வந்தா அப்படி இருக்கும், அந்த மேனேஜர் வந்தா எப்படி இருக்கும்? தேவனுடைய மகிமையின் கண்ணோட்டத்துல நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்தின்படி நாம் ஓடும் பொழுது, தேவன் காரியங்களை நடப்பிப்பார். நத்திங் ஸ்லிப்ஸ் ஹிஸ் வாட்ச். ஏசாயாக்கு தெரியும், உசியா ராஜா மரணம் அடைந்தது இந்த தேசத்துக்கும் எனக்கு வேணா ஒரு நியூஸ், ஆண்டவருக்கு நியூஸ் இல்லை. ஆஹா, உசியா திடீர்னு செத்து போயிட்டாரே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. உசியா ராஜா பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை அறிந்திருந்தார். 16 வருடத்துல அரியணை ஏற்றினது ஆண்டவர். இன்றைக்கு அவனுடைய மரண நாட்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் அவருடைய. ஏசாயாக்கு தெரியும் அது. This is not a surprise or a news to when the whole nation saw chaos, panic. Isaiah saw glory and hope. பாருங்க, குழப்பத்தையும் பீதியையும் கண்ட தேசத்தின் நடுவில் ஏசாயா மகிமையையும் நம்பிக்கையையும் கண்டான்.
ஆமென், ஹalleluya. என்ன ஒரு பார்வை பாருங்க. அதே மாதிரி when the whole nation felt panic and fear, ஏசாயா தேவனுடைய மகிமையையும் சமாதானத்தையும் அனுபவித்தான். கதர் இந்த தேசத்துக்கு என்ன ஆயிருமோ, என்ன நடக்குமோ அடுத்து, he was at peace. ஏன் தெரியுமா? he still knows God is enthroned in heaven. ஆமென். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் குறைவுபடாது. அந்த நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை, அந்த மகிமையை காணாத ஏசாயாவுக்கு இருந்தது. அதனாலதான் பழைய உடன்படிக்கையிலேயே தேவனுடைய மகிமை அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் உலகத்தின் காரியங்கள்ல எந்த பேனிக்கா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அரசாடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் நினைத்த காரியங்கள் ஒன்றும் குறைவுபடாது. அவர் காலங்களையும் சமயங்களையும் தன் கரத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர். அவர் என் அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமா என்னை வெட்கப்படுத்தாத அன்போடு என்னை நேசிக்கிறவர் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த கண்ணோட்டத்தோடு நாம் காரியங்களை பார்க்கும் பொழுது மகிமையை காண்கிற விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப நினைப்பாரு, என் பிள்ளை உலகத்தோட ஓடுறது இல்லை, உலகத்தின்படி நினைக்கிறது இல்லை, என்னை நோக்கி அவனுடைய கண்கள். அதனாலதான் சொல்லுது வேதம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஏசாயா உலகத்தின் முகத்தை நோக்கி பார்த்திருந்தான்னா இருள் அடைந்திருக்கும், அவனும் பீதியில போயிருப்பான். ஆனா அவனுடைய முகமோ தேவனை நோக்கி காத்திருந்தது. Do you see the Lord enthroned in your life? உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் இந்த 2025 ஆண்டுல ஆவியானவர் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையை காண்கிற விதமாய் நாம் எல்லா காரியங்களையும் காணோம். அவர் எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மகிமையை பார்ப்பேன் என்பதல்ல. சொன்ன மாதிரி ஏசாயா மகிமையை நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து ஏசாயாவுக்கு வெளிப்படல. ஆனால் அவன் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனால தேவ மகிமை அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எசேக்கியேல் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனால 1000 தீர்க்கதரிசிகள் எனக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நான் நிச்சயத்தையும் சத்தியத்தையும் சொல்லுவேன். எருசலேம் அழிக்கப்படும், ஆலயம் அழிக்கப்படும், அதுதான் சத்தியம். அது இல்லைன்னு 1000 தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் அது நடக்காது. எசேக்கியேல் சொல்லியிருக்கலாம், சரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போவோமே, 1000 பேர் சொல்றாங்க தப்பாவா இருந்துற போது, பொய்யாவா இருந்துற போது, ஆண்டவர் ஏன்ட்ட மட்டும். எசேக்கியேல் இடம் கொடுக்கவே இல்லை. இந்த 2025 வருடத்துல the 3 things I say and I close. Desire the kind of faith that sees the glory of God. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் உயர்வாய் இருந்து நாம் பாடினது போல உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்கிற ஒரு கண்ணோட்டத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வான தேவ தூதர்கள் என்னோடு ஆராதிக்கிறது நான் உணரணும் ஆண்டவரே. அந்த அனுபவம், ஏசாயா குழப்பத்தின் மத்தியில சமாதானத்தை அனுபவித்தான். எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபெய்த், எக்ஸ்பீரியன்ஸ் தட் க்ளோரி, அதை நாம் பற்றிக்கொள்ளணும். பாருங்க, அது தட் ஸ்டார்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இந்த ஆலயத்தில் இல்லை, தினசரி வாழ்க்கையில் இருக்கணும். இரண்டாவது காரியம், நாம் யாருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்க. எந்த காரியத்தை காணும் பொழுதும் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது? Is it going to be just like the way the world reacted? ஏசாயாவின் காலத்திலையும் இந்த காலத்திலையும், அல்லது என்னுடைய ரியாக்ஷன் வேறு விதமாக இருக்க போகிறதா? நான் அன்பு செய்கிற விதம் வேறு விதமாக இருக்க போகிறதா? இரண்டாவது காரியம். மூன்றாவது, என்ன நடந்தாலும், பழைய பாடல் ஒன்று இருக்கிறதா, என்ன நடந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே, அகல ஆழ உயரமா எவ்வளவா என்னை அன்பு செய்தார். Remember, God is enthroned in heaven, no matter who is enthroned on earth. Amen. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். God is enthroned. 16 நம்ம அந்த எபிரேயர் 11ல பார்த்த எல்லா விசுவாசிகளும் சரி, ஏசாயாவும் சரி, நாம் பார்த்த எல்லா உதாரணங்களும் சரி, they believe, not only trusted in that, they lived like that. அதை நம்பினதுனால உசியா ராஜா மரணம் அடைந்தா என்ன, என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஏசாயா தேவனை நோக்கி பார்த்தான். எனக்கு புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன, என் தேவனிடத்துல இந்த வார்த்தை வந்திருக்கிறது, கபிரியல் இது எப்படி நடக்கும் மட்டும் சொல்லு, என்னன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். மரியாள் சொன்னது. மார்த்தாளும் மரியாளும், ஆண்டவரே என் சகோதரன் செத்து போயிட்டான், அவன் போயிட்டான், அது பரவாயில்ல, ஆனாலும் நீர் மெசியா, நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர், நீர் என்ன ஜெபித்தாலும்
அந்த இடத்துல வசனத்தை வாட்சி பாருங்க. நீர் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அவை எல்லாவற்றையும் தகப்பன் உங்களுக்கு கொடுப்பார்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மார்த்தாள் மரியாதை சொல்றாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் ஆண்டவரே, நீர் கேட்டால், நீர் எனக்காக இன்டர்சீட், கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர். நீர் பரிந்து பேசினா காரியங்கள் மாறும் ஆண்டவரே. இந்த வருடத்துல இதை நாம் கொள்ளும். அதுதான் மகிமையை காண்கிற விசுவாசம். எல்லாரும் கண்களை மூடுமா? I just made this because I was so, நான் வேற ஒரு செய்தி ஆயத்தப்படலான்றப்ப ஆண்டவர் வந்து இந்த 2 கிறிஸ்மஸ்லையும் நியூ இயர்லையும் நான் கண்ட அந்த செய்தியை கனெக்ட் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் கம்ப்ளீஷனா என்று இருக்கட்டும் என்று சொல்லி தான் அந்த செய்தியை நாம் பாடணும், இந்த செய்தியை என்று பேசணும். ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சஞ்சலங்கள் எதுவா இருப்பினும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மகிமையை காண்கிற விசுவாசத்தோடு நான் அந்த காரியங்களை பார்ப்பேன் ஆண்டவரே. Not in panic, not troubled, not worried, not bothered, but Lord, மகிமையை காண்கிற விசுவாசத்தோடு அதை நான் காண்கிறேன். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, காரியங்கள் நடப்பிக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திர தொங்கலால தேவாலயம் நிரம்பி இருந்ததை ஏசாயா கண்டார். தேவனுடைய மகிமையை தானியேல் பாபிலோனிலே கண்டான், எருசலேமில் இல்ல. தேவனுடைய மகிமையை காணாதபடிக்கு நான் முன் செல்ல மாட்டேன் என்று மோசே வைராகியம் கொண்டான். உம்முடைய மகிமையை காண்கிற விசுவாசத்திற்கு இந்த 2025 எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தனிப்பட்ட மகனாய் மகளாய், குடும்பமாய், தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமாய், இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு குடும்பமாய், ஆஸ்டின் தமிழ் சபையாய் விசுவாசத்தின் அடுத்த நிலைக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். You have called us to rise up and shine for you, Lord. Believe the impossible, O Lord. இயேசுவின் நாமத்தினால் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அசாத்தியங்கள் சாத்தியமே உம்மாலே தகப்பனே. நம்ப கூடாதவைகள் நம்ப கூடியவைகள் ஆகும் உம்முடைய நாமத்தினால. நடக்க இயலாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் தேவனுடைய நாமத்தினால, இயேசுவுடைய நாமத்தினால. சரீர வியாதிகள் மாறும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் தேவனை பக்கத்துல, பிள்ளைகளை அவருடைய இருதயத்தை தேவனை நோக்கி திருப்புகிறவர் நீர் ஆண்டவரே. நிச்சயமாய் அது நடக்கும். என்னென்ன காரியங்கள் குடும்பங்களிலே அமைதி சமாதானம் பெருகும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. பொருளாதார காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால சீர் செய்யப்படும். நீர் அதனால மகிமைப்படுவீர். அப்படி சீர் செய்யப்பட்டால் தேவனுக்கு உங்களுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொடுங்க. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துமோ எந்த காரியமா இருந்தாலும், அது எங்க பொருளாதார விஷயமோ, ஆவிக்குரிய விஷயமோ, குடும்ப விஷயமோ, உலக விஷயமோ, வேலை விஷயமோ, தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறதே. அப்படிப்பட்ட மகிமையை காண்கிற, உம்முடைய மகிமையை காண்கிற விசுவாசமே இந்த 2025 எங்க கண்ணோட்டமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க கண்ணோட்டமா இருக்கட்டும். தேவ மகிமையை நாங்க காண வாஞ்சிக்கிறோம். அதை பேசுகிறது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கை அதை வாழ்ந்து காட்ட இந்த வருடத்துல எங்க ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், நீர் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் இயேசு. நம் காரணத்தை நீக்கி ரட்சிப்பாரே. ஓ தேவனுக்கு மகிமை.
ஆவியானவர் வல்லமையாய் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கிறிஸ்மஸ் செய்தி, நியூ இயர் செய்தி பார்க்காதவங்க டெஃபினெட்லி யூ see and you know observe the word. தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Have a blessed